நாம் வாழும் இந்த உலகம் எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கிறதோ அதை விட அதிகமா நம்ம மனசும் அதுல உணர்வுகளும் பறந்து விரிந்து இருக்கிறது. சில நேரம் நம்ம கண்முன் இருக்கிற உலகம் எந்த குழப்பமும் இல்லாம அமைதியா தெரியும். ஆனா நம்ம மனசு மட்டும் ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்காது. எப்போதும் குழப்பம், பயம், கவலை, நிம்மதி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வாழ்க்கையை நிம்மதியா வாழ என்ன செய்யணும்? இதற்கான பதிலை ஒரு கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள் ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஜென் துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த நேரத்துல அந்த நாட்டின் அரசர் குதிரை மேல் பயணம் செய்து அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். ஆசிரமத்தை பார்த்ததும் அந்த ஜென் துறவியிடம் ஆசி வாங்கணும்னு நினைச்சு குதிரையில இருந்து இறங்கி ஆசிரமத்துக்குள்ள நுழைந்தார். துறவியிடம் என்னை ஆசீர்வதிங்கன்னு அரசர் கேட்டார். ஆசி கொடுத்த பிறகு ஜென் துறவி சிறிது நேரம் அரசரின் முகத்தை உற்று பார்த்தார். பின்னர் ஜென் துறவி மெதுவாக அரசரிடம் கேட்டார், ஏன் உங்க முகத்துல இவ்வளவு சோகம் தெரியுது? மனசுல ஏதாவது பாரமா அப்படின்னு. அரசருக்கு மனசுல இருந்த குழப்பங்களை எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதனால அவர் அமைதியா இருந்தாரு. அவர் அமைதியாக இருந்ததை கவனித்த ஜென் துறவி உள்ளே போய் ஒரு அழகான குடுவையை எடுத்து வந்தார். இதை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன். இது உங்களுக்கு பலவிதமா உதவும். போங்க, மீண்டும் என்னை பார்க்கணும்னு மனசு சொன்னா அப்போ வாங்க அப்படின்னு ஜென் துறவி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அரசர் அந்த குடுவையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு சென்றார். அது செராமிக்கால் செய்யப்பட்ட மிகவும் அழகான குடுவை. பூஜைக்கு தண்ணீர் எடுக்க, மலர் பறிக்க அதை தினமும் பயன்படுத்தினார் அரசர். சில சமயம் அந்த குடுவையை அதோட அழக பார்த்துக்கிட்டே நேரம் போறது கூட தெரியாம நேரத்தை கழித்தாரு அரசர். ஒரு நாள் தண்ணீர் எடுத்து வரும்போது கால் தவறி அந்த குடுவை கீழே விழுந்து உடைந்து போச்சு. அதை பார்த்ததும் அரசருக்கு மனம் முழுக்க வேதனை. அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அடுத்த நொடியே ஜென் துறவியை சந்திக்க ஆசிரமத்துக்கு ஓடினார் அரசர். ஐயா, அந்த குடுவை எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ஆனா இப்போ அது உடைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அரசர் ஜென் துறவியிடம் சொல்கிறார். அதற்கு ஜென் துறவி அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கும் போதே அது ஒரு நாள் உடையும்னு தெரிஞ்சுதான் கொடுத்தேன். அது உங்களுக்கும் தெரியும். அவ்வளவுதான். அதுதான் அதனுடைய ஆயுட்காலம். அது எதற்காக வந்ததோ அந்த பயன் முடிஞ்சு போச்சு. பின்னர் மிக முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். நீங்க வருத்தப்படுறது உடைந்த குடுவைக்காக இல்ல. அந்த குடுவை இருந்த அந்த காலத்தை கடந்து வர முடியாததுக்காகத்தான் நீங்க வருத்தப்படுறீங்க. வாழ்க்கையில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நல்லதை நாம சுலபமா அனுபவிச்சுட்டு கடந்து போயிடுவோம். ஆனா தோல்வி, அவமானம், இழப்பு இதையெல்லாம் நம்ம மனசுல சுமையா தூக்கிக்கிட்டே நடக்கிறதாலதான் நிம்மதி போகுது. எதை எங்க தொலைக்க வேண்டுமோ அதை அங்கேயே தொலைத்து விடுங்க. கடந்த கால சுமையை இறக்கி வச்சாதான் வருங்காலம் ஒளியோட வரும். நம்ம வாழ்க்கையிலும் நிம்மதியை அதிகமா கெடுக்கிறது இழந்த பொருட்கள் இல்ல, கடந்து போகாத நினைவுகள் தான். காட்சிகளாக நம் கண்களை விட்டு மறைந்த விஷயங்களுக்கு மனசுல இருந்து விடுதலை கொடுத்தாதான் நிம்மதியான வாழ்க்கை நம்மளை தேடி வரும்.